எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ். இது கோங்கூரா புளிஹோரா. கோங்கூரானா புளிச்ச கீரை. இதை வச்சு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்குறேன். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு சிவந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 உடைச்ச 5 சிவப்பு மிளகாய், 2 கட் பண்ண 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடுகு பொரிச்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய கட்டு புளிச்ச கீரை வாங்கியிருக்கேன். கீரை இலை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கீரையை கடாயில் சேர்த்துடுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கீரை வதங்கினதும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி கீரையில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரையிலேயே புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால புளி அதிகமாக ஊற்ற வேண்டாம். கீரை கலவை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ கடாயை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கீரையை வேக விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இங்கே ஏற்கனவே சாதத்தை வடித்து வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாதத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்தை கலக்கும் போது 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்படி ஒரு 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் சாதம் கலந்துட்டு உடனே யூஸ் பண்ணாமல் 1 மணி நேரம் கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோங்கூரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.